வெப்பநிலையால் கண் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும், வைத்தியர் மலரவன் எச்சரிக்கை. மன்னாரில் கடற்தொழில் சட்டங்கள் மற்றும் கடற்கரையோர பாதுகாப்பு தொடர்பாக கலந்துரையாடல். அத்துமீறிய 14 இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு ஏப்ரல் 22 வரை விளக்கமறியல். சிகை அலங்காரம் செய்பவர்களை விமர்சித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், ஆனந்தராசா உதயசங்கர் காட்டம். நிலக்கரி விநியோகஸ்தரின் 9 பில்லியன் ரூபாய் முடக்கம், மக்களுக்கு பாதிப்பில்லை, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதி. யாழில் வீதி சமிக்ஞை விளக்குகளில் காத்திருப்போருக்கு நிழல் தரும் வகையில் கட்டப்பட்ட சாக்குப்படர்கள். யாழில் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பெற்ற தாய். நெடுந்தீவுக்கான நிரந்தர குடிநீர் விநியோக திட்டம், தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவிப்பு. தமிழ் தேசிய கட்சிகள் மலையக கட்சிகளை தனித்தனியாக சந்திக்க உள்ள இந்திய துணை ஜனாதிபதி. தமிழர் அரசியல் தீர்வுக்கான 28 பேர் வழிநடத்தல் குழு நியமிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் அதிகரித்து வரும் வெப்பநிலையால் கண் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படுவதை தவிர்க்க பொதுமக்கள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் என்று யாழ் போதனா வைத்தியசாலையின் கண் விசேட மருத்துவர் எம் மலரவன் கூறியுள்ளார். நீர் சத்து உங்களுக்கு தெரியும், அடிக்கடி எல்லோரும் கூறுகிறோம், பொது வைத்திய நிபுணர்லேருந்து எல்லோரும் கூறுகிறோம். நீர் சத்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2.5 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கிறார்கள் தண்ணி. இப்போ கொஞ்சம் கூடுதலாக குடிக்கணும். தயவு செய்து அது எல்லா வீட்லேயும் தண்ணி இருக்குது. மற்ற வடமான பொறுத்தவரை கிணறுல தண்ணி, இது காசு சிலவே இல்லை. தயவு செய்து இந்த தண்ணீர் குடிக்கிறத கூட்டவும். தண்ணீர் குடிக்கிறத கூட்டினா உடம்புல நீர்ச்சத்து கூடும், அதே நேரத்தில் உங்களுடைய கண்ணீர் சுரப்பு கூடும். கண்ணீரில் நல்ல கண்ணீர் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். அவ்வாறு செய்கிறதால உங்களுக்கு கண் சாதாரண தொழிற்பாடு பாதிக்கப்படையாமல் இருக்கும். அப்போ இது மிக முக்கியமானது. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், வியர்வை சுரக்கிறதால இந்த உப்பு இந்த அளவு கூடுதலாக போடுறதால கூடுதலாக உப்பு கொஞ்சம் சேர்த்து தேசிக்காய் குடிக்கிறது, அப்படி அதுகளும் ஒரு நல்ல பழக்கமாக இருக்க வேண்டும். இந்த 2 விஷயமும் நாங்கள் செய்கிறதோட இப்போ அதிர்ஷ்டவசமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், இந்த வெக்க காலங்களில் சொல்லுவார்கள் கண் வருத்தம் வாரன்னு கூறுவார்கள். இதோ எங்களுடைய இந்த நாட்டில் தற்சமயம் இலங்கை முழுக்க அதிர்ஷ்டவசமாக இந்த கண் நோய் வேகமாக பரவவும் இல்லை, கண் நோய் பெருசாக இல்லை. அப்போ நீங்கள் இதே அப்படியே கண் நோய் வராமல் இருக்கிறது இந்த வெக்க காலத்தில் மிக முக்கியம். அப்போ அதுக்கு மிக முக்கியமாக சில நடைமுறைகளை பின்பற்ற வரும். ஏன் இந்த கண் நோய் வெக்க காலத்தில் வரும்? அது உங்களுக்கு தெரியும். கண்ணீர் குறைஞ்சோன்னா கண்ணீர் அடிக்க தொடரும். கண்ணீர் அடித்தோன்னே நாங்கள் எங்களோட கண்களை கசக்குவோம். அப்போ இந்த கண்களை கசக்கிறதால கண் அங்கே இங்கே தொட்டுட்டு கண்ணை கசக்கிறதால எங்கேயாவது இந்த கண் வருத்தம் இருக்கிறாக்கள் இந்த கண்ணை கசக்கிறதால அப்படியே அது வேகமாக பெறும். தயவு செய்து மக்களை கேட்டுக்கொள்வது என்னென்னா, இப்போ எங்களுக்கு கண் வருத்தம் வந்தால் இந்த வெக்கைக்கு தாங்கி பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனபடியாக தயவு செய்து இந்த கண் வருத்தம் பெறாமல் பார்க்கறது தான் நல்லது. கண் வருத்தம் பெறாமல் பார்க்கறது மிக இலகுவான வேலை. நீங்கள் வீடுகளில் இருந்து வெளியில் பாடசாலைக்கு போகலாம், மாணவர்கள் தொழிலுக்கு போகலாம், கடைக்கு போகலாம், எங்கே போனாலும் அடிக்கடி அந்த முந்தி கொரோனா காலம் மாதிரி அடிக்கடி சவுக்காரம் போட்டு கையை கழுவோம். வீட்டுக்கு வெளியில் போயிட்டு திருப்பி வரைக்கும் சவுக்காரம் போட்டு கையை கழுவோணும். கண்ணில் கண்டபடி கைப்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அப்போ இந்த மேற்கூறிய ஒரு 4 விஷயம்தான் இருக்குது. தொப்பி போடுறது சரி, வசதி இருந்தால் கண்ணாடி போடலாம், வெளியில் வலிக்கிறது. இயலுமானவரை தேவை இல்லாமல் வெளியில் வலிக்கிடாமல் இருக்கிறத நல்ல மட்டு தொடக்கனாலும் கூடுதலாக இந்த வயது போனவர்கள் அவர்களுக்கு பெருசாக தேவைப்படாது போடுறது. அதே நேரம் இந்த தண்ணி கட்டாயம் நீர் அருந்த வேணும். கைகளை கழுவுறதன் ஊடாக இந்த புற ஊதா கதிர்த்தாக்கம், கண்ணெண்ட உப்புண்ட அளவு கண்ணீர் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக இருந்தால் உங்களுக்கு கண் சுகாதாரமும் பாதிக்கப்படாது. கண்ணில் இந்த வெக்க காலத்தால் பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். இது இவ்வளவும் எளிய நடைமுறை. கண் வைத்திய நிபுணரையோ ஒரு வைத்தியரையோ போய் சந்திக்க வேண்டிய தேவை. சரி, உங்களுக்கு அப்படி போயும் கண் வறட்சின்னு கூறுவார்கள். கண்ணீர் குறைகிறது, கண்ணீரின் அளவு கண் கடிக்கிற மாதிரி இருக்கும் என்றால் உங்களுக்கு தெரியும், மருந்து வாங்குறேன்டா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஆனால் கண்ணீர் வாங்குறது, அதாவது கண்ணீர் என்றால் ரிஃப்ரெஷ் இயர்ஸ் இருக்குது, செயற்கை கண்ணீர். செயற்கை கண்ணீர் வாங்குறதுக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவையில்லை. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஃபார்மசியில் போய் நீங்கள் இந்த கண்ணீரை வாங்கலாம். அப்போ இந்த
லேசான கண் வறட்சி மாதிரி இருக்கிற ஆக்கள் ஒரு படிநீல நீல நான் சொன்னது வராமல் பாதுகாக்கிறது. அப்படி இருக்கிற ஆக்கள் டாக்டர்கிட்டையோ கிளினிக்குகளுக்கோ போய் நேரத்தை வீணாக்க தேவையில்லை. இந்த செயற்கை கண்ணீரை வாங்கி போடுறதால கண்ணுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. மோசமாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் கண் வைத்திய நிபுணரோ அல்லது கண் கிளினிக்கோ அல்லது அருகில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் ஒருக்கா கண்ணை காட்டும். இப்போ இது உங்களுக்கு இதுகளை நீங்கள் ஒரு 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 சாதாரண நடைமுறை விஷயங்கள் இதுகளை கடைப்பிடிக்கிறதால இந்த இனி வார 2-3 மாதம் இந்த அதிக வெப்பத்திலிருந்து உங்களுடைய கண்களை பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பாடசாலையில் விளையாடிவியல் டியூஷனுக்கு போகிறது அப்படி வெளிக்கிட்டு தெரிகிறது கூட தயவு செய்து தொப்பி அணிய வேணும். சகலரும் குத்த பையன் பாரத்தை குறைச்சி தண்ணீர் போத்தலின்ற அளவை கொஞ்சம் கூட்டி தண்ணீரை குடிக்கணும். வீட்டில் போட்டு விதைக்க சவுக்காரம் போட்டு கை கழுவி அதாவது அந்த பொது சுகாதாரத்தை வடிவாக மெயின்டைன் பண்ணுறதால இந்த மாணவர்களுக்கு இதில் பாதிப்பு ஏற்படுறதை தவிர்த்து கொள்ளலாம். மற்ற உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இந்த சூரிய வெளிச்சம் பகல் நேரங்களில் அந்த வெளிக்கல நிகழ்வுகள் அதுகளெல்லாம் நடத்துகிறத இயலுமானவரை தவிர்க்க சொல்லி போட்டு. அதே நேரம் உங்களுக்கு தெரியும், முதியவர்கள் உடனடியாக அந்த உடம்பு வறட்சி அடைகிற சந்தர்ப்பம் கூட அவர்களுக்கு தண்ணி மற்றாக்கள் மாதிரி குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். அவர்கள் இயலுமானவரை தேவை இல்லாமல் இந்த 8 தொடக்கம் 4 மணி வரைக்கும் நடமாடாமல், தேவைக்கு நடமாடும் பொழுது மிகவும் அவதானமாக ஒரு தொப்பியை அணிந்து அல்லது வாங்கக்கூடியவர்கள் அந்த கண்ணாடி யூவிய அப்சோர்பர் 400 கண்ணாடி அங்கீகரிக்கப்பட்ட இடங்கள் எடுக்கணும், எடுத்து பாவிக்கலாம். மற்றது இயலுமானவரை தண்ணி குடிக்க சில பேர் சொல்லிங்கன்னா தண்ணி தனியாக குடிக்கவும் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு சொல்லிட்டு ஒரு புளியோ அல்ல ஒரு சின்ன உப்பை போட்டு குடிக்கக்கூடியதாக இருக்குது. அது நல்லது உடம்பு. அப்போ இவ்வளவுத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறது ஏன் நான் இதை சொல்ல வேண்டி இருக்குதுன்னா, இப்போ சடுதியாக எங்களோட கிளினிக்குகளில் கண்வர்த்தன் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கானவர்கள் போவார்கள் வடமானம் முழுக்க. அதே நேரத்தில் இந்த வெப்பநிலையால் ஏற்படுற அசாதாரண சூழ்நிலையில் கணவர் வரையும். அப்போ அவை வர்றதும் வெயிலில் அனாவசியமாக கிளினிக்கில் இருந்து போக வேண்டியது. அப்போ இது ஒரு வருத்தம் இல்லை. இது எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் கூறுறது, தயவு செய்து தொப்பி அணியணும். வெளியில் போய்க்க இயலுமானவர்கள் கண்ணாடி போடலாம், அப்போ கண் கூசாது. இயலுமானவரை தண்ணி குடிக்க வேணும். கண்களை சவுக்காரம் போட்டு கழுவி கைகளை குளித்து அனாவசியமாக கண்ணில் கைப்படாமல் இருந்தால் இந்த புற ஊதா இந்த வெப்பநிலையிலிருந்து எங்களோட கண்களை இலவாக பாதுகாத்து கொள்ளலாம். தேவையில்லாமல் நாங்கள் கணக்கை யோசிக்க தேவையில்லை. 90% இந்த வெப்பநிலை சார்பான பிரச்சனைகளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. அப்படி சில ஒரு அதாவது ஒரு குறைந்த அளவில் இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரி செயற்கை கண்ணீரை வாங்கி பாவிக்கலாம். ஒரு வீதம் 2% ஆட்கள் இந்த நடைமுறையை சரியாக பின்பற்றாட்டி அவர்களுக்கு அந்த கண்ணரிப்பு கூடி கண்ணெல்லாம் சிவந்தால் மட்டும் நீங்கள் கிளினிக்குகளில் காட்டினா நாங்கள் அதுக்கான சிகிச்சையை வழங்குவோம். இதால் கண்ணில் பாதிப்பு வராது. நான் பல இடங்களில் பார்த்தேன்னா இந்த வெப்பநிலையால் கண் மிக மோசமாக பாதிக்கிற மாதிரி சமூக ஊடகங்களில் சில கருத்துகள் இருந்தது. நான் அது சம்பந்தமாக சுகாதார அமைச்சுக்கும் எங்களுடைய கொலிஜ உத்தல் மொழிச்சின் அனுப்பி நான் அவ்வாறான செய்தியை போடுறதாக மக்கள் பயந்துருவின. நீங்கள் இதை பயப்பட தேவையில்லை. இந்த நான் சொன்ன அறிவுரைகளை பின்பற்றுறதால நாங்கள் வடிவாக கண்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடற்றொழில் சட்டங்கள் மற்றும் கடற்கரையோர பாதுகாப்பு தொடர்பாக மன்னார் மாவட்டத்தில் உள்ள மீனவ சங்க பிரதிநிதிகளுக்கான கலந்துரையாடல் மன்னார் மெசுடோ நிறுவனத்தின் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட செயலக மண்டபத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. மன்னார் மெசிடோ நிறுவனத்தின் பணிப்பாளர் யாசன் பிகிரடோ தலைமையில் இடம்பெற்ற குறித்த கருத்தமர்வில் விரிவுரையாளராக யாழ் பல்கலைக்கழகத்தின் கடற்தொழில்சார் ஆய்வு மாணவன் திவ்யன் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கினார். கடற்தொழில் சட்டங்கள் மற்றும் கரையோர பாதுகாப்பு தொடர்பில் கடற்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கும் முகமாக குறித்த விழிப்புணர்வு செயலமர்வு இடம்பெற்றது. மீன்வளம் அருகி வரும் நிலையில் கடற்தொழிலாளர்களின் தற்போதைய நிலை குறித்தும் கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் மீன்பிடி நடவடிக்கையிலான சட்டங்கள் குறித்தும் கடற்தொழிலாளர்களுக்கு தெளிவுபடுத்தி கடல் வளங்களையும் மீன்பிடி சட்டங்களையும் கடைபிடித்து வளமான ஒரு கடல் வளத்தையும் கடல் பாதுகாப்பையும் கடற்தொழிலாளர்கள் தாமாக ஏற்படுத்தி கொள்ளும் விதத்தில் குறித்த செயலமர்வு இடம்பெற்றது. அரசாங்கத்தையும் திணைக்களங்களையும் சாராமல் மீனவர்கள் தன்னிச்சையாக குறித்த வளங்களை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு கையளிப்பதன் நோக்கமாக அமைந்தது. மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 40க்கும் மேற்பட்ட மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். குறித்த விழிப்புணர்வு கருத்தமர்வின் போது கடற்தொழிலாளர்கள் அக்கறையுடன் செயற்பட அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டதோடு எதிர்கால சந்ததிக்கு பாதுகாப்பான ஒரு கடல் வளத்தை கையளிக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டது.
வடக்கு கிழக்கு மாகாணத்தில் சிகை அலங்காரத்தில் ஈடுபடுகின்றவர்களை சமூக ரீதியாக பாகுபாடு காட்டி அவர்களது மனங்களை புண்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்தால் அவற்றுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வடக்கு மாகாண அழக கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் ஆனந்தராச உதயசங்கர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவர்களது அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள அழகக சம்மேளனங்களை இணைப்பது குறித்து கடந்த காலங்களில் ஆய்வு செய்யப்பட்டு பின்னர் அது கைவிடப்பட்டது. அதனை இணைப்பதன் தேவையை தற்போது உணர்கிறோம். ஆகையால் அது குறித்து பரிசீலித்து வருகிறோம். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அகில இலங்கை மக்கள் கட்சி சார்ந்த ஒருவர் சிகை அலங்கார நிலையங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை வழங்கக்கூடாது என்றும் வேறு ஒரு தினத்தில் விடுமுறை வழங்க முடியாதா, ஏனையோரும் குறித்த தொல்லை பழகி செய்தல் வேண்டும் என்று கூறியுள்ளார். சிகை அலங்கார தொல்லை யாரும் பழகி முறைப்படி அனுமதி பெற்று செய்யாமல் அதனை நாங்கள் கடந்த காலம் தொட்டு கூறி வருகிறோம். நாங்கள் அதற்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல. ஞாயிற்றுக்கிழமை என்பது பொதுவான ஒரு விடுமுறை. ஆகையால் சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கும் ஒரு ஓய்வு தேவை என்பதால் அந்த விடுமுறையை எமது அமைப்பு நடைமுறைப்படுத்துகிறது. அது எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும். கொரோனாவுக்கு பின்னர் கடந்த 2025 அக்டோபர் மாதத்துக்கு பின்னர் தான் கட்டணமானது எமது தொழிற்சங்கத்தால் அதிகரிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் 3 வருடங்களுக்கு ஒரு முறை கட்டணங்களை புதுப்பித்து நடைமுறைப்படுத்தி வருகிறோம். கடந்த காலத்தில் கட்டணம் அதிகரித்தமை தொடர்பாக உள்ளூராட்சி சபைகள், ஆளுநர் செயலகம், மாவட்ட செயலகம் ஆகியன கடுமையான நெருக்கடிகளை கொடுத்தன. நடைமுறை செலவுகளுக்கு அமைவாகவே நாங்கள் குறித்த காலப்பகுதிக்கு ஒரு முறை கட்டண அதிகரிப்பு செய்து வருகிறோம். மாணவர்களது சிகை அலங்காரம் குறித்து நாங்கள் அதிக கரிசனை செலுத்தி வருகிறோம். குறித்த விடயத்தால் எமது தொழிலாளர்களும் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர். எதிர்காலத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு சிகை அலங்காரம் செய்கின்ற போது பாடசாலைகள் சில விடயங்களை செய்யலாம் என்பது தொடர்பாக எமது முன்மொழிவை முன்வைக்கின்றோம். மாணவர்களுக்கு ஒரு அட்டையினை வழங்குவதன் மூலம் அந்த அட்டையில் சிகை அலங்காரம் செய்கின்ற இடங்கள் பதிவு செய்ய கோரி மாணவர்கள் எங்கே சிகை அலங்காரம் செய்கின்றார்கள் என்பதை கணித்துக் கொள்ளலாம். அதே போன்று எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு எவ்வாறு சிகை அலங்காரம் செய்ய வேண்டும் என்ற ஒரு மாதிரி படத்தை முன்மொழிந்து அதற்கமைவாக சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கு கட்டணத்தை குறைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் குறித்த முன்மொழிவுக்கு அமைவாக சிகை அலங்காரம் செய்பவர்களுக்கு வடக்கு மாகாணம் முழுவதும் 350 ரூபாய் அறவிடப்படும் என தீர்மானித்திருக்கிறோம். சிகை அலங்காரத்தில் ஈடுபடுகின்றவர்களை சமூக ரீதியான பாகுபாடு காட்டி அவர்களது மனங்களை புண்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பகிர்ந்தால் அவற்றுக்கு எதிராக எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என தெரிவித்துள்ளனர். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தை விடவும் அதிகளவான தொகையை விநியோகஸ்தர்களுக்கு வழங்காமல் அரசு தடுத்து வைத்துள்ளதால் பொதுமக்களுக்கோ அல்லது அரசுக்கோ எந்தவித நிதி இழப்பும் ஏற்படாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். தரம் குறைந்த நிலக்கரி விநியோகம் செய்யப்பட்டமை தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து குறிப்பிட்ட விநியோகஸ்தருக்கு வழங்கப்பட வேண்டிய 9.5 பில்லியன் ரூபாய் கொடுப்பனவை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த தொகை மதிப்பிட்ட நட்டமான 8 பில்லியன் ரூபாவை விடவும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்ததால் சக்தி உற்பத்தி திறனில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உண்மைதான். ஆனால் இந்த நட்டத்தை மக்களின் மின்சார கட்டணத்தில் சேர்க்க மாட்டோம் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மிக தெளிவாக கூறியுள்ளது. தரம் குறைந்த 3 நிலக்கரி கப்பலுக்கான 5 பில்லியன் ரூபாய் கொடுப்பனவு ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நிறுவனத்திடமிருந்து 15 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான செயலாற்றுகை பிணைப்பணமும் அரசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளின்படி தரம் குறைந்த நிலக்கரியை திருப்பி அனுப்ப முடியாது என்பதால் நிதி ரீதியான தண்டனைகள் மூலமே நட்டத்தை ஈடு செய்ய முடியும். எனவே இந்த விவகாரத்தில் ஏற்படும் முழுமையான நட்டத்தையும் விநியோகஸ்தரை ஏற்க வேண்டும். இதில் அரசுக்கோ அல்லது வரி செலுத்தும் மக்களுக்கோ எவ்வித சுமையும் இல்லை என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தாய் ஒருவர் ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகளை பிரசவித்துள்ள நிகழ்வொன்று பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்ச்சியான சம்பவம் நேற்று பதிவாகியது. செம்பியன்பற்று வடக்கு பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் தாய் ஒருவருக்கு ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் கிடைத்துள்ளது. 2 ஆண் குழந்தைகள் மற்றும் 2 பெண் குழந்தைகள் அடங்குவதாக மருத்துவ தரப்புகள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஒரே பிரசவத்தில் 4 குழந்தைகள் பிறப்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாகும். தற்போது தாயும் குழந்தையும் நலமாக இருப்பதாக தெரிய வருகிறது. யாழ்ப்பாணத்தில் அதிகரித்துள்ள வெப்பம் காரணமாக வீதி சமிஞ்சை விளக்குகளில் காத்திருப்போருக்கு நிழல் தரும் வகையில் சாக்கு படல்கள் கட்டப்பட்டுள்ளன. அதிக வெப்பநிலை காரணமாக வீதி சமிக்ஞை விளக்குகளில் காத்திருப்போருக்கு நிழல் தரும் வகையில் சாக்குப்படல்கள் கட்டப்பட்டுள்ளது. நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரனின் முயற்சியில் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட திருநெல்வேலி சந்தை வீதி சமிக்ஞை விளக்கு பகுதியில் சாக்குப்படல்கள் கட்டப்பட்டன.
நெடுந்தீவில் 2015ஆம் ஆண்டு 105 மில்லியன் ரூபாய் செலவில் நிறுவப்பட்ட கடல் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தற்போது ஓரளவு செயல்பாட்டில் இருப்பதாகவும் அடுத்த ஒரு வாரத்திற்குள் முழுமையான செயல்திறனை எட்டும் என்றும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் வடக்கு மாகாண உதவி பொது முகாமையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையம் துவக்கத்தில் திட்டமிட்ட நாளாந்த கொள்ளளவை எட்டாத நிலையில் தற்போது சுமார் 60 கனமீட்டர் அளவிலேயே குடிநீர் உற்பத்தி செய்து வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகளை அடுத்து அவசரகால பழுதுபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அடிப்படை செயல்பாடுகள் மீளமைக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலையத்தின் செயல்திறனை நிலைப்படுத்தும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் விரைவில் முழு திறனில் இயங்கும் என அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் நெடுந்தீவின் நீண்டகால குடிநீர் தேவைக்கு நிரந்தர தீர்வாக 300 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய கடல்நீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை அமைக்கும் விரிவாக்க திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து வடக்கு மாகாண உதவி பொது முகாமையாளர் அலுவலகம் தெரிவித்தது. விரிவான தொழில்நுட்ப விவரக்குறிப்புகள், சாத்தியக்கூறு ஆய்வுகள், சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பாதிப்பு மதிப்பீடுகள் தற்போது தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த புதிய நிலையம் நெடுந்தீவின் முழுமையான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2027ஆம் ஆண்டின் இறுதிக்குள் புதிய நிலையத்தை முழுமையாக செயல்பாட்டுக்கு கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த முன்னெடுப்பு தற்காலிக பழுதுபார்த்தலை தாண்டி நெடுந்தீவில் நிலையான மற்றும் நீண்டகால நீர் மேலாண்மை அமைப்பை உருவாக்கும் முக்கியமான படியாக அமையும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாட்டுக்கு வருகை தரவிருக்கும் இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளையும் மலையக கட்சிகளின் பிரதிநிதிகளையும் தனித்தனியாக சந்திக்க உள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு சனிக்கிழமை நாட்டுக்கு வருகை தர உள்ளார். இவ்விஜயத்தின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் சமீபத்தில் இடம்பெற்ற உயர்மட்ட ராஜதந்திர சந்திப்புகளின் நீட்சியாக துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கவை சந்திக்கவிருப்பதாகவும் பிரதமர் கலாநிதி கருணாநிதியுடன் இருதரப்பு கலந்துரையாடல்கள் மேற்கொள்ள இருப்பதாகவும் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்தோடு மேலும் பல நிகழ்வுகளில் பங்கேற்கவுள்ள துணை ஜனாதிபதி அரசியல் மற்றும் சமூக தலைவர்களுடனும் சந்திப்புகளை நடாத்தவிருப்பதாக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கமைய துணை ஜனாதிபதிக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நாளைய தினம் 2:30 மணிக்கு கொழும்பு தாட் சமுத்ரா ஹோட்டலில் நடைபெற உள்ள நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் டெலோவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோருக்கும் சந்திப்பு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோன்று இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகிய கட்சிகளின் பிரதிநிதிகளையும் துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டோரின் புனர்வாழ்வு மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு திட்டங்கள் என்பன உள்ளடங்களாக இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாக அடிப்படையாக கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்த விஜயத்தின் போது கைச்சாத்திடப்பட்டு பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டினை கூட்டாக முன்வைப்பதற்குமான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்கும் அதனுடன் தொடர்புடைய செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வதற்கும் என அரசியல் தலைவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், துறைசார் நிபுணர்கள் என 28 பேர் அடங்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபையின் வழிநடத்தல் குழுவை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொது சபையின் ஒருங்கிணைப்பாளர் கலாநிதி விக்னேஸ்வரனால் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டது. தமிழ் தேசிய பேரவையினால் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சிவில் அமைப்புகள், அரசியல் தரப்புகள், துறைசார் நிபுணர்கள், தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட சகல தரப்பினரும் அழைக்கப்பட்டு யாழ் நல்லூரில் அமைந்துள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் அரசியலமைப்பு செயல்முறை தொடர்பான விரிவான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அக்கலந்துரையாடலின் போது இப்பிரச்சினைக்கான தீர்வாக ஒற்றையாட்சிக்குட்பட்ட இந்த வடிவிலான தீர்வையும் நிராகரிப்பதெனவும் திம்பு கோட்பாட்டின் அடிப்படையாக கொண்டு தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதெனவும் இணங்கப்பட்டது. அந்த செயல்முறையை முன்னெடுத்து செல்வதை இலக்காக கொண்டு குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சிவில் அமைப்புகள், அரசியல் தரப்புகள், மத தலைவர்கள் மற்றும் துறைசார் நிபுணர்களை உள்ளடக்கிய ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுசபை இயங்கும் என தீர்மானிக்கப்பட்டது. அத்தோடு இனப்பிரச்சினைக்கான தீர்வாக தமிழர் தரப்பின் நிலைப்பாட்டை கூட்டாக முன்வைப்பதற்கான தீர்வு திட்ட வரைவை தயாரிப்பதற்குரிய வழிநடத்தல் குழுவை தெரிவு செய்து அறிவிப்பதென்றும் அச்செயல்முறைகளை முன்னெடுத்து செல்லும் ஒருங்கிணைப்பாளராக கலாநிதி விக்னேஸ்வரன் செயற்படுவார் எனவும் இணக்கம் காணப்பட்டது. இந்த வழிநடத்தல் குழுவானது தமிழர் தேசமும் அதன் தனித்துவமான இறமையும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் முழுமையான சுயநிர்ணய உரிமையை அங்கீகரிக்கும் வகையில் தமிழர் தேசத்துக்கும் சிங்கள தேசத்துக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட வேண்டிய சமூக ஒப்பந்த வரைவை தயாரிக்கும்.
அதேபோன்று தமிழர் தேசமும் அதன் தனித்துவமான இறமையும் அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையில் முழுமையான சுயநிர்ணய உரிமை கூட்டாட்சி முறைமைக்குள் அனுபவிப்பதற்கான விரிவான தீர்வு திட்ட வரைவு ஒன்றை தயாரிக்கும் என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.